வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டாபிக்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பால் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, பால் அதிகப்படுத்துறது எப்படின்னு 2 வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கட்டாயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கும் அதே டாபிக் தான். பாகம் 3 சரிங்களா? பாலை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், மாட்டுக்கிட்ட வந்து பால் அதிகமாக சுரக்க என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி டாப்பிக்காக எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து மாடு வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த காணொலி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கறவை மாடு வளர்ப்பில் வந்து பால் உற்பத்தி தான் இப்போ நிறைய மக்கள் வந்து நம்பி இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் 2 பாகம் பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு புரியும் சரிங்களா? கறவை மாட்டுக்கு வந்து மக்காச்சோளமும் கடலை புண்ணாக்கும் கொடுத்துட்டு வாங்க. இது வந்து 2மே வந்து பால் அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கட்டாயமாக வந்து அடர் தீவனங்கள் மாடுகளுக்கு கொடுத்துட்டு வருவோம். அதை வந்து பால் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கிற பொருட்களை கொடுத்தோன்னா இன்னுமே வந்து கறவை மாடு வளர்ப்பில் நம்ம வந்து நல்ல இன்கம் பெற முடியும் சரிங்களா? நீங்கள் வந்து மக்காச்சோளமாகவும் கடலை புண்ணாக்கையும் ஊற வச்சு, கடலை புண்ணாக்கை தான் ஊற வைக்கணும், மக்காச்சோளத்தை ஊற வைக்க தேவையில்லை. இது 2மே வந்து ஒன்றா சேர்த்து கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் எப்பொழுதும் போல் மற்ற அடர் தீவனங்களையும் இது கூட சேர்த்து கொடுக்கலாம் சரிங்களா? இதை வந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க. கட்டாயமாக பாலோட அளவு அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூடாக கவனிக்கலாம். நாங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் டெமோ காமிச்சிருப்போம். இங்கே வந்து ஒரு 2-3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால உங்களுக்கு நாங்கள் காமிக்க முடியல சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை புண்ணாக்கை வந்து இரவே ஊற வச்சுக்கோங்க. மக்காச்சோள மாவு இங்கே எல்லா கடைகளிலுமே கிடைக்கிது. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு பயன்படுத்தி பாருங்கள். கறவை மாடுகளுக்கு கொடுத்து பாருங்கள். நல்ல வளர்ச்சியும் நல்ல பால் உற்பத்தியும் கட்டாயமாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா? நீங்கள் அடர் தீவனங்கள் கொடுக்குறீங்கன்னா அது கூட வந்து இதை கலந்துக்கிட்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவுகளை குறைச்சி இந்த அளவுகளை சேர்த்துக்கிட்டு வாங்க. கட்டாயமாக வந்து பால் இன்க்ரீஸ் ஆகிறது கண்கூட நீங்கள் கவனிக்கலாம் சரிங்களா? இந்த வீடியோ வந்து கறவை மாடு வச்சுக்கிற அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா இப்போ பால் உற்பத்தியை நம்பி தான் நிறைய கிராமங்களில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கறவை மாடு வச்சுருக்கீங்கன்னா கட்டாயம் A to Z தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் பண்ணையை வந்து லாபகரமானதாக கொண்டு போக முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா? நன்றி, வணக்கம்.